ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெட்டியார்பட்டி ஆட்டு சந்தை, அதாச்சும் தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் நடக்கக்கூடிய ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைய கால நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள், நம்ம சந்தை ஏரியாக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். மக்களை பாருங்கள் எவ்வளோ வேணா இருக்காங்க அப்படின்ட்டு. நல்லா இந்த ஏரியா அந்த சனிக்கிழமை அந்த சந்தை நாள் நல்லா கலகலப்பாக இருக்கும். அவ்வளோ ஆட்கள் மக்கள் வெள்ளங்கள் கூட்டம் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்து சந்தைக்குள்ளே போய் நம்ம என்ன நிலவரம்னு பார்ப்போம். இப்போ இந்த தம்பி வான்கோழி வாங்கியிருக்கான் சந்தையில். பாருங்கள், நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம், சந்தைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இப்போ ஆடு விவரங்கள் விலை விவரங்களை உங்களுக்கு நான் எழுத்துப்பூர்வமாக போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அங்கே சந்தை நிலவரம் என்னென்ன ரக ஆடுகள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு விலை பட்டியலை நான் எழுத்துப்பூர்வமாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு குட்டி 2 ரூபா. வணக்கம். இந்த அண்ணன் கோழி, நாட்டுக்கோழிகள், சேவல் எல்லாமே வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க. இவங்கக்கிட்ட நாட்டுக்கோழிகள், சேவல்கள் எல்லாமே மொத்தமாகவும் கிடைக்கும், சில்லறைக்கும் கிடைக்கும். நீங்கள் ரெட்டியார்பட்டி சந்தைக்கு வந்தாலே இவங்களை பார்க்கலாம். இப்போ இந்த சண்டைக்கோழி ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500 கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து பேசி வாங்கிக்கலாம். இவங்ககிட்ட எல்லா ரகமான கோழி வகைகளும் இருக்குது. இப்போது நம்ம ரெட்டியார்பட்டி சந்தையில் தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சந்தையிலே ஆடுகள் கிடைக்கும், கோழிகள் கிடைக்கும், எல்லா வகையான ஓரளவு வீட்டுக்கு தேவையான கால்நடைகள் ஃபுல்லாகவே இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்துங்க, இவங்க வச்சுருக்க கூண்டுக்குள்ளே எல்லாமே நாட்டுக்கோழிகள் எல்லாமே இருக்குது. அது சண்டை சேவலும் இங்கே ரெட்டியார்பட்டி சந்தையில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள். வணக்கம். ஆட்டுக்கடா போடுறதுக்கு நீங்கள் எடுத்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கைத்தாறு. ஆமாம். இது ஒரு செட் அமைக்க ஆட்டுக்கு இருக்கு. வெள்ளாட்டுக்கு, செம்மறியாட்டுக்கு, குட்டிகளுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கு. ஆமா. ரேட் எப்படி? ரேட்டு 350, 450, 550. ஒரே சைஸ் வரையா? சைஸ் பிரகாரம் ரேட்டு கைத்தாறுல வரும். நம்ம டெம்பரரியா ஒரு செட் போடணும்னா வச்சு ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 10 ஆடு அடைக்கணும், ஒரு 4 கட்டி வாங்கினா கரெக்டா சுற்றி வர அடைச்சிட்டு அப்படி போட்டுக்கலாம். என்னச்சு எடுங்க. நம்பர் சொல்லிடுங்க. 79 28 79 582 DM முருகானந்தம். யாருக்கும் தேவைன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரேட் என்ன? குட்டி ரேட் 4000 ஜோடி. எல்லாம் சைஸை பொறுத்து இருக்கு. தண்ணி மாட்டு ஆட்டுக்கு வச்சுக்கலாம். அது 7 அடி 7 அடி. இது 2200. இதில் வைக்க நம்ம நார்மலாக அதே மாதிரி 9 அடி இருக்கு. 3 அடி ரெகுலராக வருவீங்களா? ரெகுலராக நம்ம சரக்கு இருக்கு. சரி. கைத்தா இருக்கிற 97 91 58 23 78. நம்ம ரெட்டியார்பட்டி சந்தையில் பார்த்தீங்கன்னா வீட்டு வளர்ப்புக்கு தேவையான ஆடுகளும், நீங்கள் பண்ணையில் போட்டு வளர்க்கறதுக்கு மொத்தமானாலும் ஆடுகளும் வாங்கிக்கலாம். கோவில் திருவிழாவுக்கு கிடாய்கள் இங்கே ரெட்டியார்பட்டி சந்தையில் உங்களுக்கு உங்கள் தேவைக்கான கருங்கடாய் எல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு எல்லா கிடாய்களும் எல்லா ஆடுகளும் இருக்கக்கூடிய ஒரு இடம் ரெட்டியார்பட்டி சந்தை. நம்ம தென்காசி மாவட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் உங்களுக்கு கோயில் திருவிழாக்கள் எல்லாத்துக்கும் தேவைன்னா நீங்கள் இங்கே நேரடியாக இந்த சந்தையில் பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம செம்பரி குட்டிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜோடி 14 ரூபா சொல்கிறாங்க. குட்டியை பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் பார்க்க இது ஒரு நல்ல ஒரு கருங்கடாய். கருப்பில் கொஞ்சம் ஒயிட் இருக்குது. நல்ல ஒரு வீரியமாக இருக்குது இந்த கடாய். பாருங்கள், இது ரேட்டு உங்களுக்கு 16 ரூபா சொல்கிறாங்க. இப்போது இந்த அண்ணாச்செல்லாம் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ஆடுகளை வளர்ப்பு ஆடுகள் இது மொத்தமாக கொடுக்கறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் இவர்கிட்ட மொத்தமாக வாங்கிக்கலாம், தனித்தனியாக வாங்கிக்கலாம். மொத்தமாக கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ரேட்டு பேசி ஒவ்வொரு ஆட்டுக்கு உள்ள ரேட்டு வச்சு மொத்தமாக ஒரு கணிசமான ரேட்டுக்கு தருவாங்க. மொத்தமாகவும் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்கடாய் நல்ல வீரியமான ஒரு கருங்கடாய். இந்த கருங்கடாய் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 மதிப்புக்கு அவங்க தோராயமாக சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசி வாங்கிக்கலாம். நல்லா வீரியமான ஒரு கருங்கடாய். இது நல்ல திருவிழாக்கு கோயில்களுக்கெல்லாம் வாங்குகிற ஒரு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கருங்கடாய்.
இவங்க இந்த தம்பி வச்சுருக்க ஒரு ஆடுகள் வந்து ஒரு ஜோடி வந்து 25,000 சொல்கிறாங்க. அது வந்து ஆட்டை பொறுத்து நம்ம வாங்கக்கூடிய அந்த சைஸை பொறுத்து அவங்க சொல்கிறது வந்து 25,000 ஒரு ஜோடிக்கு சொல்கிறாங்க. நம்ம வாங்கக்கூடிய அந்த சைஸை பொறுத்து அந்த ரேட்டு மாறும். நீங்கள் நேரில் பார்த்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் குட்டி வந்து பேசுவாங்க. இப்போ இந்த செம்பரி கிடாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோடி 45,000 சொல்கிறாங்க. எதுவுமே பிக்சட் ரேட்டு கிடையாது. நீங்கள் நேரில் பார்த்து பேசி வாங்கும்போது கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம். அவங்க சொல்கிற ரேட்டு 45,000 சொல்கிறாங்க. 27 சொன்னேன். 27 பல்லு போட்டுருக்கா? 4 பல்லு 2 வருஷத்துக்கு கிடையாது. 27 அதே ரேட்டு அப்படி குறைச்சி கொடுப்பீங்களா? அது கொஞ்சம் குறையும், அதெல்லாம் கணக்கெல்லாம் தரும். இல்ல குறைச்சு கொடுப்போம், அனுசரிச்சு கொடுப்போம். நான் வியாபாரி தான், வியாபாரம் வாங்கிட்டு வந்தேன். 30 ரூபா சொன்னேன். ஆமா பல்லு போடணும் போடல. 2 பல்லு போட்டுருக்கு. 21 ரூபா தரேன். கேளம் 5 ரூபாயா? பொருத்தமா கிளம்ப கொண்டு போறோம். இந்த செட்டில் கிடக்கக்கூடிய ஆள்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்காங்க. அவர் வந்து 21 ரூபா ரேட்டு சொல்லுறாரு. இவர் வந்து 15 ரூபாய்க்கு கேட்காரு. ஆனால் ரொம்ப ரேட்டு குறைவாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ரேட்டு ஏற்றி கேட்க சொல்கிறாங்க. $13,500 தானே? 13 ரூபா தான். மலைப்படியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் வரையாக ஆடுகள் கிடக்கு. நான் உங்களுக்கு என்ன ஆடுகள் தேவையோ அந்தந்த ஆடுகளுக்கு தனித்தனி ரேட்டில் வச்சு கொடுக்காங்க. கடாயி, பொட்டை ஆடு எல்லாமே கிடக்கு. குட்டிகள் எல்லாமே கிடக்கு. ஒத்தமாரா போகுது. 23 ரூபா தாங்க. 21 ரூபா தாங்க. வைக்கலாம் பாருங்கள் மக்களே, இப்போது நம்ம ரெட்டியார்பட்டிக்கு ஆடுகள் ஏற்றிட்டு விற்பனைக்கு வந்த வாகனங்களை பாருங்கள். வாகனங்கள் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ வாகனங்களில் வந்து நம்ம ரெட்டியார்பட்டிக்கு வந்து ஆடுகள் வந்து ஏற்றி கொண்டு வராங்க. பல்வேறு ஊர்களில் இருந்து வராங்க வியாபாரத்துக்கு. இதில் மொத்த வியாபாரி வருவாங்க, சில்லறை வியாபாரிகள் வருவாங்க, டைரெக்டாக சம்சாரி வருவாங்க. பாருங்கள் மக்கள் வெள்ளத்தை பாருங்கள். ரெட்டியார்பட்டி சந்தையில் இது சனிக்கிழமை சந்தை ரெட்டியார்பட்டியில். இது கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்கு அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் தாலுகா அருகில். ஆலங்குளத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ரெட்டியார்பட்டிங்க ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் தான் இந்த ஆட்டு சந்தை நடக்கு. சனிக்கிழமை வாரந்தோறும் ரெகுலராக சனிக்கிழமை இந்த ஆட்டு சந்தை கூடும். நேரம் வந்து காலையிலேயே உங்களுக்கு ஒரு 5 மணிலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த சந்தை. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சைஸுகளில் ஆடுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக அந்த ஆடுகள் விற்பனை ஆகிரும். கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காலம்பரை வந்து வாங்கணும். தட்டுக்குள்ள அது 7,000 ரூபா 2 1 ஆலிஸ் மாதிரி வாங்க முடியல. அது பொடிச்சு அது மேல பக்கம் இருக்குது. அது மாட்டு அது அதுயா அதான் 7,000 ரூபா விடுவோம். எவ்வளோ
நம்ம நாட்டு குட்டி 2 குட்டி ஒட்டாச்சும் நிற்க முடியாது. எத்தனை நிலம் எத்தனை பண்ணி என்ன தீவனம் அப்படி பொருத்தமாக கேளுங்க. 3 பார்க்க நல்ல குட்டி ரேட் என்ன? 10 ரூபா கொடுங்க. 10 ரூபா கொடுங்க. ஜோடி குட்டி ஜோடி. ஆமா. சரி சரி சரி. செங்குட்டி செங்குட்டி அடகு, கறிக்குட்டி அடகு, எல்லா குட்டி அடகு. எல்லா குட்டியும் அடகு. ஜோடி 10 ரூபா. ஆமா. செங்குட்டி உள்ள 10 ரூபா. குட்டி அடகு. குட்டியை பொறுத்து இருக்கு ரேட். குட்டியை பொறுத்து இருக்கலாம். ரெகுலரா வரீங்களாங்க? ரெகுலரா வரீங்களா? ஆமா. இது மொத்தம் 22 ரூபாய். 22ஆ? 3 ஜாத்தா 22,000 தரவு 1000 23,500 ஆச்சு. ஆமாம், ஒன்றும் ஆட்டோ படம் இருக்கும். நாளைக்கு போய் சேரணும். எவ்வளோ வாங்கினே? 26. இங்கே பரவாயில்ல ரேட்டு. 2 சேர்ந்தா 2 சேர்த்து 26. நன்றி மக்களே. இதே போல் பயனுள்ள வீடியோக்கள் நமது சேனலில் கண்டு கழியுங்கள். நமது சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.